காத்துவாக்குல ஒரு காதல் இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு படம். நல்ல காதல் சப்ஜெக்ட் உண்மையா. இந்த மாதிரி படம்லாம் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து அதாவது படம் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த படம் அழகா புரியும். அந்த எமோஷனல் எமோஷனல் இருக்குதுல்ல, இந்த லவ் எனக்கு இந்த மாதிரி ஒரு லவ் எனக்கு என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு லவ் அமையலையாடா அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலா இருக்குது. உண்மையா லவ்னா இதாங்க லவ், சீரியஸா சான்ஸே இல்லை. காத்து வாக்குல ஒரு காதல் இப்பதான் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வரேன். சூப்பரா இருந்துச்சு படம். ரொம்ப அருமையான ஒரு லவ் ஸ்டோரி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி எமோஷனலா ஒரு லவ் ஸ்டோரி பார்த்து. கடைசியா நான் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி 7G ரெயின்போ காலையில இந்த மாதிரி ஒரு லவ் எமோஷனலா ஃபீல் ஆனது. இந்த படம் பார்க்கையில அந்த ஃபீல் மறுபடியும் கிடைச்சது. 90 கிட்ஸுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படம் ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு அருமையான லவ் ஸ்டோரி. அதுல சின்ன சின்னதா ஆக்ஷன்லாம் அதுல இருக்கு. இந்த படத்துல இந்த படத்தை பண்ண டைரக்டருக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா 90 கிட்ஸோட அந்த 90s மூவிஸ் எல்லாம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது எனக்கு லவ்னால. ஆக்ஷன் பேக் ஆல்சோ சூப்பரா இருக்கு மூவி. காத்துவாக்கல் ஒரு காதல் அண்ட் மாஸ்டர் ரவி சார் அவரோட ஜாபை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆக்டிங்லையும் சரி டைரக்ஷன்லையும் சரி எல்லாருக்குமே பக்காவாக ஒர்க் வாங்கியிருக்காங்க. சாய் தீனானாவை பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். அவர் வந்து டெரரான ரோல்ல தான் நிறைய பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த மூவில மாஸ்டர் ரவி சார் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு ஜாலியான ஒரு காமெடி வாங்க முடியும் அப்படின்ட்டு வாங்கியிருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு 4-5 சீன்ஸ்ல நானே சிரிச்சிருக்கிறேன். அந்த லெவலுக்கு இருந்தது. படம் நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்க எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒன்றும் புரியல. செகண்ட் ஆஃப் கிளியரா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் அப்பதான் கிளியர் ஆச்சு. ரொம்ப லாகா இருக்கு அந்த மாதிரி. இல்ல ஓகே. ஒரு சாங், அந்த சாங் பேர் வரல, நல்லா இருந்துச்சு. வார்த்தையில சொல்லணும்னா அல்ட்ரா லெவல் சூப்பரா இருக்கு. ஒரு குறையுமே கிடையாது. காத்து வாக்குல ஒரு காதல். இயக்குனர் அண்ணா மாஸ் ரவி அண்ணா. அவர் பேர்ல மட்டும் மாசு இல்லைங்க, உண்மையிலே படத்துலயும் மாஸ் பண்ணிட்டாரு. அதாவதுங்க காதல் தாங்க எல்லாமே, அன்பு தான் எல்லாமே. ஒருத்தனுக்கு வந்து பணத்தை கடனா பணத்தை கொடுக்குறான், திரும்ப அந்த பணத்தை சம்பாதிச்சிடலாம், திரும்ப வாங்கலாம். ஆனா ஒருத்தனுக்கு அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது. அது அந்த பணத்தை தாண்டி கோடிக்கணக்கில் பணத்தை தாண்டி அதுக்கு மதிப்பு அதிகம். அதே மாதிரிதான் காத்து வாக்குல ஒரு காதல், உண்மையான காதல் இது. எல்லாரும் பார்க்க வேண்டிய காதல் இது. இந்த கதையை காதலிப்போம், படத்தை பாருங்க, படத்தை காதலிப்போம். காத்து வாக்குல ஒரு காதல், அதையும் காதலிப்போம் கண்டிப்பா. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஒரு பெரிய மூவி லெவலுக்கு பக்காவா மாசா பண்ணியிருக்காங்க. அண்ட் சாங்ஸ் 3 சாங்ஸ் இருக்கு. 3 சாங்குமே சூப்பரா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. நல்லா பாடியிருக்காங்க. காமெடி தான் சொன்னீங்க சாய் தீனா. அண்ட் அந்த காம்போவே சூப்பரா இருந்தது. எஸ் ப்ரோ, எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுமே வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மூவில எல்லாமே இருக்கு. சாங் அண்ட் ஃபைட்டு, காமெடி, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த மெலோடி சாங் எல்லாம் நல்லா பேசப்படணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாட்டுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கடைசி கிளைமேக்ஸ் வந்து சிலர் இது வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும். அது வந்து நாங்க வித்தியாசமா எல்லாமே சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். குடும்பத்தோட பாக்குற படம் தான். எல்லாரும் வந்து படத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான். ஒரு உண்மையான படைப்பு, ஒரு புதுசு பெரிய பெரிய படங்கள் வருது, பெரிய பட்ஜெட்ல வருது. அதுக்கு விளம்பரமே தேவையில்லை. ஏன்னா தெரியும் பெரிய ஹீரோ, பெரிய டைரக்டர் அப்படிங்கிறப்ப எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் படம் பண்ற டைரக்டர் எதமா நம்பியிருப்பாங்க? கதையை நம்பியிருப்பாங்க, அவங்களோட உழைப்பு, உங்களை மாதிரி மீடியா, சோசியல் மீடியா நம்பியிருப்பாங்க. இப்ப நீங்க வந்து எடுக்கிறீங்களா, அதுக்காக தான் நான் சொல்றேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாள் இப்படிதான் இருக்கும். நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா அடுத்ததுக்கு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவுசெய்து, நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் தான். எனக்கு ஒரு டைரக்டரோட வழி என்னன்னு எனக்கு தெரியும். நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் மீடியா கண்டிப்பா கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பா ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க நினைப்பீங்க இதுதான் சொல்லணும், இது வந்து லவ் படம் தானே, அப்ப லவ் படம்னா வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ரொமான்ஸ் அதிகமா இருக்கும், கொஞ்சம் ஆபாசமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது இல்ல. இது காம காதல் இல்ல, இது வந்து உண்மை காதல். ஓகேங்களா, இப்ப காதல் வந்து காமமா மாறிட்டு இருக்கு. ஆனா இது வந்து உண்மையான காதல். இதுல காதலோட வழியை காட்டியிருக்காங்க. காதல்னா அதுக்கான வாழ்க்கையா காட்டியிருக்காங்க. உண்மையான அன்பை காமிச்சிருக்காங்க.
ஓகேங்களா, நல்லா நம்ம ஃபீல் பண்ண முடியும், நம்ம என்ஜாய் பண்ணலாங்க. நம்ம கொடுத்த காசுக்கு இது ஒரு மெசேஜ் இருக்கு காதலுக்கான ஒரு இதை பார்த்துட்டு அப்புறம் காதலை வேற மாதிரி நினைக்கிறாங்கல்ல, காதல்னா இதுக்கு மட்டும்தான் காதல் பண்ண இதெல்லாம் கிடைக்கல, அப்படி இல்ல. இதை பார்த்துட்டு வந்தானா உடம்புக்கு தான் காதல் இல்ல, மனசுக்கு தான் இங்க காதல். அதோட வழியை கண்டிப்பா அதுல உணர முடியும். கண்டிப்பா கொண்டு போய் சேருங்க. நல்லா இருக்கு, மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜிகேன்னு பார்த்து நல்லா இருந்துச்சு. அது 2 ஹீரோயின்ஸ் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது குறிப்பா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஹீரோயின் வந்தாங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள். 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க நிறைய சீன்ஸ் இருக்கிறதுனால நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு ஃபீல் பண்ணோம். கேமரா ஒர்க் ஆல்சோ நைஸ். இந்த படம் ஸ்கிரீன் வரையும் கொண்டு வந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாயுதீன் அண்ணன் எப்பவுமே சூப்பரா கலகுவாரு. இந்த படத்துல புதுசா ஒரு மேனரிசம் பண்ணியிருக்காரு, ரொம்ப மிரட்டலா இருந்தது. இந்த மாதிரி நிறைய புது மேனரிசம் எல்லாம் ஒரு ஸ்கிரீன்ல கொண்டு வந்து நம்மளை என்டர்டைன் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். குறிப்பா 90 கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். நான் வந்து சும்மா இதுவா சொல்லல, படம் ஆஃப் மை ஹார்ட்ல இருந்தே சொல்றேன். 90 கிட்ஸ் ரொம்ப பிடிச்ச படமா இது இருக்கும். இந்த மாதிரி ஒரு படத்துக்குலாம் சத்தியமா மீடியா பீப்புள்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாதான் மக்கள் கிட்ட போய் சேரும். நான் தலைமையோட கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம. நல்ல படம். வில்லன் நடிகர் சாய்தீனாவோட டிஃப்ரெண்டான ஒரு வில்லன் ரோலு, டிஃப்ரெண்டான நடிப்புல இந்த படத்தை நீ கண்டிப்பா பாப்பீங்க. ஆஸ் யூசுவல் சாய்தீனா இல்லாம இதுல டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த படத்தை பாப்பீங்க, ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி எல்லாரும் ஃபேமிலியா பார்க்கலாம். காமெடி கூட இருக்கு பிரதர் படத்துல, நல்லா இருக்கு பிரதர். சூப்பரா பண்ணிருக்காங்க பிரதர், எல்லாமே நல்லா இருக்கு பிரதர். என்ன பிரதர், என்னன்னா லோ பட்ஜெட் உக்காந்து பாக்கணுமா, இப்ப இருக்க மக்கள் எல்லாம் அப்படியே ஒரு வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, சத்தியமா பார்க்கலாம், போர் அடிக்காது. சத்தியமா கிளைமேக்ஸ் தான் சத்தியமா எழுதுருவாங்க. நடிப்பு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு நடிப்பு. அந்த கிளைமேக்ஸ்ல சூப்பரா இருக்கு படம். ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அந்த லவ்லாம் சான்ஸே இல்லை, சூப்பரா பண்ணிருக்காரு. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு பிரதர். ஓகே, நியூ அட்ரஸ் இருந்தாலும் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே, ஃபேமிலியா எல்லாமே ஃபேமிலியா பார்க்கலாம்.